மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, அந்த திருட்டு குடும்பத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது திருட்டு குடும்பம் யாருன்னா, நம்ம இளவரசன் தான். அவனுக்கு யார் இளவரசன் பேர் வச்சுன்னு எனக்கு தெரியல. திருட்டு அரசன் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த அம்மாவுக்கு காயத்ரின்னு பேர் வச்சு அதில் திருட்டு குந்தானின்னு சொல்லலாம், திருட்டு மயிலும் சொல்லலாம், அழுக்கு மயிலும் சொல்லலாம். ஏன் இந்த அம்மாவை அழுக்கு மயில் நான் சொல்கிறேன்னா, கொஞ்ச நாள் நைட்டி போட்டு போகிறதுங்க, கொஞ்ச நாள் சேரீ கட்டிட்டு சீன் கிரியேட் பண்ணி வீடியோ போடுறது. ஏன்னா இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ வீடியோ வந்து அதிகமாக போடுறாங்க. என்ன காரணம், ஏது காரணம், என்ன காரணம்னா, அதாவது இப்போது இனி மக்களை காப்பாற்றுறன்ட்டு ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு முட்டாள் தான் இளவரசன். அவனுக்கு எதனால் மக்களை காப்பாற்றுறன்ட்டு என்னென்னா, பல பேர்கிட்ட ஏமாற்றி மருந்து விற்றுருப்பாங்க. ஏன் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னா, பல கணவன்களுக்கு தெரியாமல் இந்த மருந்து கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த பல கணவன்கள் என்னோடய வீடியோ பார்த்து இனிமேல் தெரிஞ்சுக்க போகிறாங்க. இல்லைன்னா வேற ஒருத்தர் வீடியோ பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. என்ன காரணம்னா, ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் 2 பேரும் சமபலத்தோடு இருக்கணுங்க. எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இந்த மருந்தை வாங்கி கணவன்களுக்கே தெரியாமல் மருந்து கொடுக்குறாங்கன்னா, அவங்கள என்ன மனைவின்னு எனக்கு தெரியல. இதுக்கு மூல காரணம் யாருன்னா, இந்த திருட்டு இளவரசனுமே அந்த திருட்டு மயில் அழுக்கு மயில் அந்த குந்தானின்னு தான் நான் சொல்லணும். ஒளிவு மறைவு இல்லாமல் கொண்டை கொடுக்கணுங்க. அதை விட்டு போட்டு நீங்கள் ஆடியோ பார்த்துருப்பீங்க. அண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா, உங்களை மாதிரி ஒரு கடவுளை நீங்கள் பார்த்ததே இல்லைங்கண்ணா. யார் இதெல்லாம் வாய்ஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம திருட்டு அரசன் சொல்கிறாரு. எத்தனையோ பேர் எங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னா, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு 1000 ரூபா பணம் ஃப்ரீயாக கொடுங்க. நீ கொடுத்து போட்டு நான் உனக்கு பணத்தை ஃப்ரீயாக தர்றேன். ஆனால் நீ என்ன பண்ணணும், என்னைவே புகழ்த்தி பேசணும். அதையும் வந்து வாட்ஸ்அப் ஆடியோவில் நீ என்னை பேசுனீன்னா, நான் இன்னும் உனக்கு என்ன வேணால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், உங்களை 10 செகண்ட் இல்லைங்க, அரை மணி நேரம் கூட புகழ்த்தி பேசுகிறேங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் போய் ஃப்ரீயாக பணம் கொடுக்குறீங்களேங்க. அதுதான் நம்ம போதையரசன் என்கிற இளவரசனுமே அழுக்கு மயில் என்கிற கருதின்னும் மயில். அந்த அம்மாவுக்கு அதான் சொல்லணும். அப்போ பொதுவாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, வீட்டு பக்கத்தில் மளிகை கடை இருந்துச்சுன்னா எப்பவும் போல் நைட்டி போட்டு போகலாங்க. அது பக்கத்தில் பேக்கரி எதாவது இருந்துச்சுன்னா 4 பேர் பார்ப்பாங்க, 40 பேர் பார்க்கணுன்னு எல்லாத்துக்கும் நாகரிகம் இருக்குது. 4 பேர் என்ன, 40 பேர் என்ன, 400 பேர் பார்த்தான்னா எங்களுக்கு என்னங்க கவலை? நாங்கள் தான் மக்களை ஏமாற்றிட்டு கொள்ளையடிச்சாச்சே. நீ அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் நாங்கள் யோசிக்கணும். ஒரு பேக்கரிக்கு போகிறாங்க, அந்த அழுக்கு மயில் என்கிற திருட்டு மயில் மூஞ்சி முகரையும் பார்த்துட்டேன்னா அவ்வளோ இரிட்டேட்டிங்காக வருது. ஏன்னா மக்களை காப்பாற்றி வச்சுங்க. அந்த அம்மா தான் ஹாஸ்பிட்டலில் வீடியோ போட்டிருப்பாங்க. டாக்டரே சொல்கிறாரு, இளவரசன் நம்பி டாக்டர் கொடுக்கலையாம்மா மருந்து, யாரை நம்பி கொடுத்துக்குதுன்னா அந்த அழுக்கு மயில் நம்பி தான் கொடுத்துருக்குது. இது டாக்டரே சொன்ன ஆடியோ தான். அப்போது இளவரசன் சொல்லி நிறைய பேர் நம்பலை. ஏன்னா இளவரசன் 1ஆம் நம்பர் குடியாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் அவன் வீடியோ போடுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கலிங்க, எவ்வளோ அதிக பிரசங்கி அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆடியோவில் இன்றைக்கி விளாக்ஸில் டெலிட் ஆகிருக்கு. ஆனால் என்னோடய சேனல் இருக்கும். என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. சொல்லியிருந்தால் அதுக்கு தக்க பதிலடி நான் கொடுப்பேன். இவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க, இவ்வளோ ஏமாற்றிருக்கிறாங்க. ஆனால் இளவரசன் குடும்பம் என்ன சொல்லுதுன்னா, யாரையும் ஏமாத்தலிங்க, அடுத்தவங்க அநியாயப்பட்டா அப்படியே பொங்கி எழுவாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தர் மக்களை ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கிறாரு, பொங்க மாட்டாங்க. அதுதான் இளவரசன் குடும்பம். அவங்களுக்கு நாகரிகம் தெரியாது, நாகரிகம் எப்போவுமே தெரியாதுங்க. அப்புறம் நம்ம குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, நாம் இப்படி கெட்ட வார்த்தை பேசினா அந்த குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் நம்ம வீடியோ ஏதாவது பார்த்தா நம்ம குழந்தைய பார்த்து கேட்பாங்களே, அவளுக்கு அந்த நாகரிகம் தெரியாது. கெட்ட வார்த்தை பேசுறது போட்டி, அண்ணன் தங்கைக்கு போட்டி கெட்ட வார்த்தை பேசுறது. இதில் நாகரிகத்தை பற்றி பேசுகிறாங்க. அண்ணன் என்ன தப்பு பண்ணினாலும் இது வரைக்கும் கேட்காதவங்க அவங்க அம்மா கேட்டதில்லை, அவங்க அப்பா கேட்டதில்லை. நீங்கள் ஆல்ரெடி 2025 எவ்வளோ ஒரு போதை போட்டிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி பீர் அடிப்பேன்ட்டு வீடியோ போட்டிருப்பார். அதெல்லாம் இப்போ டெலீட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன எங்கிட்ட இருக்குது அந்த வீடியோவில். அப்புறம்
நடு இரவில் லைவ் ஓடுறாரு, வாயில் சிகரெட்டு வைக்கிறாரு, மது பாட்டில் காட்டுறாரு. அப்புறம் ஒருத்தனை கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு, பல யூடியூப்பர் கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. இதில் வேறு வந்து பேரை கெடுக்க பார்க்குறீங்க. என்ன பேர் இருக்குது இளவரசன் என்கிற கோமாளிக்கு என்ன பேர் இருக்குது? ஏமாற்றுக்காரன் தான். கணவன் மனைவி. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக். அதுக்கப்புறம் மருந்து சப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நான் நம்பர் போஸ்ட்டில் போட்டாச்சு. அதே மாதிரி டாக்டரு ஓட நம்பர் போட்டதுக்கு இளவரசன் என்ன சொன்னார்னா, சைபர் கிரைமில் போகிற என்ன தைரியம் தான் சைபர் கிரைம் போனால் நானும் வர்றேன். அந்த டிரான்சாக்ஷன் ஐடி வந்து ஃபஸ்ட்டு மறக்காமல் எடுத்துகிட்டு வரணும் இளவரசன். எல்லா டிரான்சாக்ஷன் எடுத்துகிட்டு வந்து அப்போ நான் பதில் அளிக்கலாம். ஃபஸ்ட்டு சைபர் கிரைம் பண்ணிக்கிறேன். மோசடி பண்ணால் தான் சைபர் கிரைமில் குற்றம் வரும். பொதுவாக நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரிங்க டாக்டரோட நம்பர் போஸ்ட்டில் போட்டேன், அது வந்து சைபர் கிரைமில் எதாவது குற்றமா? அது எந்த கோமாளி சொன்னான்னு சொல்கிறாங்க டாக்டரு. இளவரசனுக்கு புத்தியும் இல்லை, அறிவும் இல்லை. அப்புறம் இளவரசனை ஜிஎஸ்சி எடுத்தாச்சாமா, அப்புறம் லைசன்ஸ் எடுத்தாச்சாமா, எப்பப்பார் சர்டிஃபிகேட் எடுத்தாச்சாமா. இதெல்லாம் எப்போ காட்ட போகிறாரு இந்த கோமாளி? எப்படி ஜிஎஸ்டி எடுப்பாருன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் எப்போ காட்ட போகிறாரு? அந்த டிரான்சாக்ஷன் ஐடி எப்போ காட்ட போகிறாரு? எப்பவுமே காட்ட மாட்டார். அதை காட்டினா கடுமையான பித்தலாட்டங்கள் மக்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி இளவரசனோட கல்யாணத்தை பற்றி பேசுவோம். ஆல்ரெடி இளவரசனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. மனைவி பேர் பிரியா. இளவரசனோட சப்ஸ்கிரைபர் ஒரு திராணி இருந்தால், முதுகெலும்புக்குள்ள மானம் மரியாதை சோத்தில் உப்பு போட்டு திங்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் போய் அது இளவரசங்கிட்ட கேளுங்க. உடனே என்ன சொல்லுவார்? அது எங்கள் அக்காவையன்னு சொல்லுவார். சொன்னவன் தான் இந்த இளவரசன். எந்த அக்கான்னு எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராமில் இளவரசன் மாதிரியே ஒரு போட்டோ போட்டுருந்தாங்க. அப்போ கேட்டாங்க, அது யாருன்னா இளவரசனோட அக்காவைய. இது நான் இந்த வீடியோ போடும்போது அந்த தவளவாயை என்ன சொன்னார்? தவளவாயந்தா இந்த சக்திவேல் என்கிற தவளவாயை. ஆமாங்க, ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இளவரசனை தரக்குறைவாக கமெண்ட் பண்ணியிருப்பார். இப்போ வந்து அந்த ஆளுக்கு அந்த திருட்டு அரசன் மேலே கரிசனம் வந்துருச்சு. இது என்ன தெரியும், எதனாலும் தெரியுங்களா? இப்போ அவங்க தங்கை சேனலில் அப்படியே புகழ்ந்து தள்ளுறாரு. அதே தங்கை சேனலில் தான் ஊமாண்டின்னு சொன்னாங்க, அம்மாவுமே மகளையுமே. இந்த தவளவாயை இப்போ பித்தலாட்டம் போடுறான். அந்த ஆள் என்ன பித்தலாட்டம் போட்டாலுமே அவரை தவிடு பொடியாக்குவேன். அத்தனை கமெண்ட் என்னோடய சேனல் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன். காலையில் எல்லாம் பற்றி வீடியோ போடும்போது அந்த தவளவாயை என்னென்ன கமெண்ட் பண்ண உங்களுக்கே தெரியும். என்னோடய சேனலில் இருக்கிற கமெண்டர்ஸ் தெரியும், அவங்க சேனலில் இருக்கிற கமெண்டர்ஸுக்கும் தெரியும். இந்த தவளவாயை இப்போ வந்து பித்தலாட்டம் போடுறான். பச்சோந்தி மாதிரி பித்தோட இங்கே மரத்துக்கு மரம் விட்டு கூடு வாஞ்சிட்டு பித்தலாட்டம் போட்டுக்கிறான். ஆனால் இவங்க தங்கை ஒன்று சொல்லியிருப்பாங்க அந்த அக்காவோட சேனலுக்கு. அதாவது உங்கள் அக்கா வச்சு பேசுகிறே அப்படின்ட்டு. அது என்னென்னா, ஒருத்தர் மருந்து கேட்டு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் கூடி கூச்சம் இல்லாமல் உங்கள் அக்கா வச்சு பேசுகிறே ஃபேக் அப்படிங்கிறாங்க. அவங்க மெட்ராஸில் இருக்கிறாங்க, இவங்க ஓமனில் இருக்கிறாங்க. இவங்களுக்கே அது அக்கா. இதுதான் இளவரசன் குடும்பத்துக்கு ஒரு நாகரிகம் தெரியாத எங்கன்னா இதுதான் எக்ஸாம்பிள். அக்கா வச்சு பேசுகிறாங்க அப்படின்ட்டு கூச்சமெல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் கூடி உண்மையில்லை, இவங்ககிட்ட உண்மையில்லை, வெளில பொய். இதில் வேறு லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்னா, நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் சொல்லுவீங்க. இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டு. நான் எந்த இடத்துலையும் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டு சொல்ல மாட்டேன். உதாரணத்துக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினேங்க. 25,000 தான் எனக்கு கொடுத்தா லிமிட்டு. ஆனால் அதே ஒரே வருஷத்தில் 5 லட்சம் பண்ணேன். இன்னொரு வருஷத்தில் டோட்டலாக 27 லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுருக்கிறேன். இதுதான் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டு. எதனால் இது லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டுன்னா, அவரோட சிவில் ஸ்கோர் பார்த்தா தான் அந்த கார்டு கொடுப்பாங்க. அதுதான் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டு. அதே மாதிரி யூடியூப்பில் உட்காந்துட்டு லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டு பற்றி பேசலாம். என்னென்னா வளர்ச்சி. உதாரணத்துக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்தியா குட்டின்னு ஒரு சேனல். சாதாரண ஒரு சின்ன ஓட்டு வீடு தான். அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அம்மா, மருமகள், ஹஸ்பண்டு, ஒரு துளி ஆபாச வார்த்தை கிடையாது, ஒரு துளி பொய் பேச மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு ஆர்கானிக் கடை வச்சுருக்குறாங்க. போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு. அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. நம்ம இளவரசன் குடும்பத்துக்கு அடுத்த கட்டமெல்லாம் எதுவும் கிடையாது. பொய்யை பேசணும். அப்புறம் இளவரசன் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆமாம் உழைச்சது படித்தது எல்லாமே யூடியூப் பணத்தில் தான். அதெல்லாம் சொந்த பணத்தில் படிச்சிருக்கலாம்.
அதுக்கப்புறம் மக்களை ஏமாற்றிட்டு இளவரசன் இதை பற்றியெல்லாம் பேசலாமா? நான் எதனால் சொல்கிறேன்னா, இளவரசன் என்ன தப்பு பண்ணினாலும் அவங்க குடும்பம் கேட்காது. அவங்க அம்மாவுக்கும் தெரியும், அவங்க குடும்ப உறுப்பினருக்கும் தெரியும், அவங்க மாமியாருக்கும் தெரியும். அந்த அழுக்கு மயில் என்கிற திருட்டு மயில் அவங்க அண்ணனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க. எந்த காலத்துலேயும் கிடைக்காது. அந்த கல்யாணம் நடக்காது. ஏன்னா இப்படியெல்லாம் பாவம் பண்ணிவிட்டு அந்த அம்மா ஒன்றும் தெரியாமல் பல்லிழிச்சிட்டு இருக்குது. பேக்கரியில் உட்காந்துட்டு பலூன் ஊதி பல்லிழிச்சிட்டு இருக்குது. எதனால் நான் இது சொல்கிறேன்னா அதாவது ஒரு ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குதுங்க. 2000 கொடு, 5000 கொடு. அம்முக்குட்டி என்கிற ஒருத்தரை கார்லேயே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்களே ஏமாற்றிருக்கிறாங்க. இது அந்த அக்காவே தான் சொல்லிச்சு, ஃபோன் அடித்து எடுக்கலை. இளவரசன் நான் யாரையும் ஏமாற்றலை, நான் அந்த மருந்தை சரியான விலையில் தான் விற்றேன்னு சொல்லி போட்டு அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் இது வரைக்கும் வெளியிடவில்லை? அவரோட ஜிஎஸ்டி என்னாச்சு? அவரோட எஃப்எஃப்ஆர் சர்டிஃபிகேட் என்னாச்சு? அவரோட லைசன்ஸ் என்னாச்சு? இதெல்லாம் இருந்தால் தானே எடுக்க முடியும். இதை பற்றி தான் நான் சொன்னதுக்கு அவங்க தங்கைக்கு அவ்வளோ ஒரு கோபம். அவங்க அண்ணனுக்கு எப்பவுமே கோபம் வரும்னு வச்சுங்க. அதை நம்மக்கிட்டலாம் அவர் காட்ட முடியாது. அவரை திருப்பி நான் பதிலடி கொடுத்துருவேன். அதனால் இளவரசனால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலினா, கணவருக்கு தெரியாமல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கணவருக்கு தெரிஞ்சால் டைவர்ஸ் வரைக்கும் போகும். ஆனால் அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலைங்க. எல்லாருக்குமே தெரியுங்க, அவங்க சப்ஸ்கிரைபருக்கும் தெரியுங்க. ஆனால் வாயை திறந்து பேச மாட்டாங்க. என்னடா இவ்வளோ தூரம் பழகியாச்சு, நாம் எப்படி திருப்பி போய் கமெண்ட் பண்ணுறது? அதனால் இளவரசன் என்கிற திருடனுமே, காயத்ரி என்கிற திருட்டு மயிலுமே, அழுக்கு மயில் நேற்று பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கரியில் சுற்றி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் சுற்றிட்டு இருப்பாங்க. இனி இவங்க பணத்தை ஒன்றா இடத்த வாங்குவாங்க, இல்லை வீடு கட்டுவாங்க, இல்லைன்னா வேறு ஒரு வழியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பாவம் பண்ணால் இவங்க 2 பேர்த்துக்கும் கடுமையான கலிகாலத்தில் ஒன்றா வாயழகிரு, இல்லைன்னா கையோ காலாக வராமல் போயிரு. அதுதான் நடக்க போகுது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.